வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் 10th சிவிக்ஸ் நியூ புக்கில் இருந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசன்லேருந்து ஒரு 100 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமைச்சரவை அல்லது கேபினட் தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக காரணமாக இருந்தது கேபினட் தூதுக்குழு. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 292. சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை 93. பலுசிஸ்தான் சார்பில் பங்கேற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1. மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் பங்கேற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் 9, 1946. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யார்? MC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தொடரில் எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டன? 2473 திருத்தங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு உருவான போது எத்தனை அட்டவணைகள், பாகங்கள் மற்றும் சரத்துக்கள் இருந்தன? 8 அட்டவணைகள், 22 பாகங்கள் மற்றும் 395 சரத்துக்கள் இருந்தன. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தனது கைப்பட எழுதியவர் யார்? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது? இத்தாலி. உலகில் உள்ள எழுதப்பட்ட அரசியல் அமைப்புகளில் மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது, கூட்டாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்தியது, மத்திய மாநில நாடாளுமன்ற முறை மற்றும் ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது
முகவுரை. யாருடைய குறிக்கோள் தீர்மானம் முகவுரையில் சேர்க்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 2, 1947. முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் 1976இல் திருத்தம் செய்யப்பட்டது. முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 வார்த்தைகள் சமதர்மம், சமயச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. முகவுரையின் தொடக்கம் இந்திய மக்களாகிய நாம் என்று தொடங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின்படி உயரிய அதிகாரம் பெற்றவர்கள் யார்? மக்கள். இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் இந்திய மக்கள். முகவுரையில் உள்ள வாக்கியம் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய முழக்கம் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். சிட்டிசன் என்பது எந்த மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். சிட்டிசன் என்ற சொல்லின் பொருள் நகர அரசில் வசிப்பவர். சிட்டிசன் என்ற சொல் எந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சிவிஸ். இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடும் பகுதி பகுதி 2. இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 5 முதல் 11 வரை. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? 8 முறை. காமன்வெல்த் குடியுரிமை நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டு 2003. இந்தியாவில் குடியுரிமையை எத்தனை முறைகளில் பெறலாம்? 5 முறைகள். இந்தியாவில் குடியுரிமை பெறும் முறைகள் 5. அவை பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவு செய்தல் மூலம், இயல்புரிமை மூலம் மற்றும் பிரதேச அல்லது நாடுகள் இணைப்பு மூலம். எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர்கள் தங்களது குடியுரிமையை இழப்பர்? 2 ஆண்டுகள். அடிப்படை உரிமை பற்றி குறிப்பிடும் பகுதி பகுதி 3. அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் ஆர்டிகல் 12 முதல் ஆர்டிகல் 35 வரை. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? USA. ஆரம்பத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது? 7. இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது பகுதி 3. சமத்துவ உரிமைகள் பற்றி குறிப்பிடும் விதிகள் ஆர்டிகல் 14 முதல் 18 வரை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 14.
மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என வேறுபடுத்தக்கூடாது என்று கூறும் சரத்து ஆர்டிகல் 15. வேலை வாய்ப்பில் சம உரிமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 16. தீண்டாமை பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 17. பட்டங்கள் மற்றும் விருதுகள் பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 18. சுதந்திர உரிமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 19 முதல் 22 வரை. பேச்சுரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 19. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு உரிமை பற்றி கூறுவது ஆர்டிகல் 20. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறுவது ஆர்டிகல் 21. தொடக்க கல்வி உரிமை பற்றி கூறுவது ஆர்டிகல் 21A. கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பற்றி கூறுவது ஆர்டிகல் 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் பற்றி கூறும் சரத்துக்கள் ஆர்டிகல் 23 மற்றும் ஆர்டிகல் 24. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கும் சரத்து ஆர்டிகல் 23. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கும் சரத்து ஆர்டிகல் 24. சமய சார்பு உரிமை பற்றி கூறும் சரத்துக்கள் ஆர்டிகல் 25 முதல் ஆர்டிகல் 28 வரை. எந்த ஒரு மதத்தையும் ஏற்கவும் பரப்பவும் பின்பற்றவும் உரிமை வழங்கும் சரத்து ஆர்டிகல் 25. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சரத்து ஆர்டிகல் 26. மதம் சார்ந்த நிறுவனங்களுக்கு வரிவிலக்கு வழங்குவது பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 27. கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த வழிபாடுகள் மற்றும் அறிவுரைகளுக்கு தடை விதிக்கும் சரத்து ஆர்டிகல் 28. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அல்லது சிறுபான்மையர் உரிமை என்று அழைக்கப்படும் சரத்துக்கள் ஆர்டிகல் 29 முதல் ஆர்டிகல் 30 வரை. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 29. சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்கள் நிறுவும் உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 30. அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி தீர்வு காணலாம் என்று குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 32. எந்த சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை நீக்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை நீக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட
சொத்துரிமை பற்றிய சரத்து ஆர்டிகல் 31. சொத்துரிமையை சட்ட உரிமை என்று கூறும் சரத்து ஆர்டிகல் 300A. சொத்துரிமையை சட்ட உரிமை என்று கூறும் பகுதி 12. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் இங்கிலாந்து மகாசாசனம். இங்கிலாந்து மகாசாசனம் எழுதப்பட்ட ஆண்டு கிபி 1215. இங்கிலாந்து மகாசாசனத்தை வெளியிட்ட இங்கிலாந்து மன்னர் யார்? இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான். நீதிமன்ற முத்திரையுடன் நீதித்துறையால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் எத்தனை நீதி பேராணைகளை வெளியிடுகிறது? 5 நீதி பேராணைகள். 5 நீதி பேராணைகள் எவை? ஆட்கொணர்வு நீதி பேராணைகள், கட்டளையுறுத்தும் நீதி பேராணைகள், தடையுறுத்தும் நீதி பேராணைகள், ஆவணம் கேட்பு நீதி பேராணைகள் மற்றும் தகுதி முறை வினவும் நீதி பேராணைகள் என 5 வகைப்படும். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அம்பேத்கரால் குறிப்பிடப்படுவது ஆர்டிகல் 32. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதில் இருந்து பாதுகாப்பு வழங்கும் நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதி பேராணை தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. தேசிய அவசர நிலை பற்றி குறிப்பிடும் சரத்து ஆர்டிகல் 352. தேசிய அவசர நிலையின் போது நிறுத்தி வைக்கப்படும் சரத்து ஆர்டிகல் 19. குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படும். தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத சரத்து ஆர்டிகல் 20 மற்றும் ஆர்டிகல் 21. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி குறிப்பிடும் பகுதி 4. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் ஆர்டிகல் 36 முதல் ஆர்டிகல் 51 வரை. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகள். அவை சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாதது நெறிமுறை கோட்பாடுகள். ஒரு நாட்டை நிர்வகிக்க அவசியமானவை நெறிமுறை கோட்பாடுகள். ஒரு சட்டத்தை இயற்றும் போது எந்த கொள்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும்? நெறிமுறை கோட்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். நெறிமுறை கோட்பாடுகளின் நோக்கம் சமுதாய நலன்களை மக்களுக்கு தருவது. இந்திய அரசியலமைப்பின் புதுமையின் சிறப்பம்சம் என்று அழைக்கப்படுவது நெறிமுறை கோட்பாடுகள்.